ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா ஹோம். இன்றைக்கி வந்து நம்ம பொள்ளாச்சியில் ஆச்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பலூன் ஃபெஸ்டிவல் 9th எடிஷன் இங்கே நடக்குது. கொரோனா டைமில் ஒரு 2 years மட்டும் நடக்காமல் இருந்தது. போன வருஷம் நடந்துச்சு 8th எடிஷன், இந்த வருஷம் 9th எடிஷன். இது வந்து தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல். இன்றைக்கி அதை நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஆச்சிப்பட்டிங்கிற ஊரில் ரைட் கொங்கு சிட்டியுடைய கிரவுண்டில் தாங்க இந்த தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. 12 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ தாங்க. டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமா கையில் ஒரு டேக் மாதிரி கட்டி விட்டுறாங்க. இந்த பலூன் ஃபெஸ்டிவலில் நெதர்லாந்து, அமெரிக்கா, பிரேசில், பெல்ஜியம், தாய்லாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், கனடா, வியட்நாம் மாதிரியான நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 12 பலூன்கள் கொண்டு வந்து ஹாட் ஏர் செலுத்தி பறக்க விடுறாங்க. இந்த பலூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 அடியில இருந்து 100 அடி உயரம் வரைக்கும் இருக்கு. இங்க தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பிலையும் ஒரு பலூன் பறக்க விட்டுருக்காங்க. பல ஸ்டேட்ல இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த பலூன்ல ரைட் பண்றதுக்காக ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி கூட இங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. கோஸ்ட் ஹவுஸ், ஸ்னோ வேர்ல்டு, அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரை கேம்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்டாவும் இங்க இருக்கு. இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. குளோபல் மீடியா அவங்களோட சேர்ந்து கண்டக்ட் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் இருக்கு. ஆக்சுவலா ஆன்லைன் வெப்சைட்ல பெர் டேக்கு வந்து நம்ம பலூன்ல வெதரிங் இதுல நம்ம ஏறணும் அப்படின்னா 75 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள். ஆஃப்லைன் வந்தீங்கன்னா 75 இருக்கும். ஸோ பெர் டேக்கு வந்துட்டு 150 டிக்கெட்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கு. பலூன் வந்து நம்ம டெதரிங் ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம போக முடியும். இது எத்தனை நாள் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 days நடக்குது. 12th அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 13, 14, 15, 16 4 days வந்து இது பலூன் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஹெலிகாப்டர் ரைடும் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இனிமே தான் வருமா. ஆன்லைன் புக்கிங் பண்ணவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வருஷம் இது வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் இங்கே தான் நடக்குது பொள்ளாச்சியில். ஸோ அதனால நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரீங்க அப்படின்னாலும் சேம் வெப்சைட் தான். நீங்கள் அதில் போய் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8+ கண்ட்ரீஸோடைய பலூன்ஸ் வந்து இங்கே பறக்க விட போகிறாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். அதாவது லாஸ்ட் இயர் வந்து டைனோசர்ஸ் அந்த மாதிரி ஷேப்பில் இருந்தது. இந்த வருஷம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்தியாவில் வந்து இந்த பலூன் ஃபெஸ்டிவல் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 8 years தான் நடக்குது. கோவிட் டைமில் 2 years மட்டும் நடக்கலை. 2013 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2023 வரைக்கும் இது 9th எடிஷன் இப்போ நடக்கிறது. தமிழ்நாடுல பொள்ளாச்சியில் மட்டும்தான் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயரும் நடக்குது. வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எவ்ரி இயர் சேம் இதே டைமிங்கில் பொங்கல் சீசனில் தான் வந்துட்டு இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஹெலிகாப்டர் ரைடு இருக்குது. ப்ளஸ் வந்து டெதரிங் ஹாட் ஏர் கேஸ் பலூனில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 feet வரைக்கும் மட்டும்தான் மேலே ஏற்றுவாங்க. ஃபுல் ரைடு 3.5 kilometers ரைடு வந்து காமன் பீப்புளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அஃபோர்ட் பண்ணுற சூழ்நிலைகளில் இருக்காதுங்கிறதுனால காமன் பீப்புளுக்கு அதிகமாக கொடுக்கல. பட் அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 1 hour ரைடில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப்சைட் சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்டில் பலூன்ஸோடைய ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருந்ததா? ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி தராங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் குலுக்கல் முறையில் 5 பேருக்கு பலூன் ரைடு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாரத்தான் இருக்குது. இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பலூன் ஃபெஸ்டிவல் மாரத்தான் சொல்லிட்டு. அதில் வந்துட்டு செலக்ட் ஆகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரவங்களுக்கு இந்த பலூன் ரைடு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம அந்த பலூனில் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸு இந்த வருஷம் கொடுத்துருக்கிறது. இது வந்து மெயினாக பொள்ளாச்சியில் நடந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன், அதுக்கப்புறமேட்டு காற்று எந்த அளவுக்கு இங்கே காற்று அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலூன் வந்து நம்ம மேலே பறக்க விட முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இங்கே பொள்ளாச்சியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 45 kilometersக்கு தாண்டி இருக்கணும். அதாவது ஏர்போர்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து 45 kilometers தள்ளி தான் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கோயம்புத்தூர்லேருந்து தள்ளி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பலூன் வந்து மேலே ரைடு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து பலூன் ஆரம்பிக்கிறாங்க. பட் அதில் வந்து காமன் பீப்புளுக்கு அலோட் கிடையாது. 6 to 8 அந்த சூரிய உதய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வந்து மேலே பறக்க விடுறாங்க எல்லா பலூன்ஸுமே. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்ஸ் வந்து ஏர்போர்ட்லேருந்து சிக்னல் வாங்கிக்குவாங்க. அதாவது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் எந்த ஏர்போர்ட் நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த ஏர்போர்ட்லேருந்து சிக்னல் அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த பலூன்ஸே வந்து மேலே பறக்க விடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பலூன்லேயும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி ட்ரெயின்டு பைலட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பலூன்லையும் பைலட்டாக இருக்காங்க. பலூன்ஸ் இப்போ இங்கேருந்து கிளம்புது இல்லையா, இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ரைடு இருக்கும். 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் எந்த இடத்துல லேண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சரியான இடம் இருக்கும் அந்த இடத்துல லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது நம்ம அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி திருப்பி எங்கே நம்ம பலூனில் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக அதுக்காக தனியாக வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால காமன் பீப்புள் எல்லாராலையும் போக முடியல. நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜாக்பாட் மாதிரி ஒரு ஆப்ஷனு, இந்த இதில் வந்து வின் ஆகிறவங்களுக்கு அந்த ரைடு வந்து ஃப்ரீ. அதில் போகிறவங்களுக்கு எல்லா காஷன்ஸுமே சொல்லிடுவாங்க. அதாவது எப்படி எப்படிலாம் அந்த இதில் ரைட் பண்ணணும், சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பைலட்ஸ் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மூலமாக ட்ராவல் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வருது, அங்கே பாருங்கள். இந்த ஹெலிகாப்டருக்கு தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி டிலே ஆகிடுச்சு. மார்னிங் 10 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வந்து ஈவினிங் 5 o'clock கிட்ட ஆக போகுது. இப்போ தான் ரைடே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஹெலிபேட் வந்து லேண்டிங் அங்கே தான் இருக்குது. அதை கிட்டக்க போய் நம்ம பார்க்கலாம். ஹெலிகாப்டர் ரைடு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் தான் இருக்குது. நாங்கள் உள்ளே ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம் எங்கன்னு. ஃபர்ஸ்ட் ரைடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹெலிகாப்டர் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 5400. ஒரு ரைடுக்கு வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் 10 persons வரைக்கும் ஏற்றுறாங்க. ஃபேமிலியாக தான் வந்துட்டு பிக்கப் பண்ணுறாங்க. டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 4:30. இன்றைக்கி வந்து ஹெலிகாப்டர் வந்து அவைலபிள் ஆனது ஈவினிங் 4 o'clock மேலே தான். அதனால் இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டக்க வந்துருச்சு. ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes, மேக்ஸிமம் 10 minutes வந்து ரைடு. அந்த ஹெலிகாப்டர் பின்னாடி ஏர் வந்து வெளியில் வருது. எவ்வளோ அனலாக இருக்குன்னு பாருங்களேன். பின்னாடி ஜூம் பண்ணி காட்டவா, இந்த இடத்துல எவ்வளோ அனலாக இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஹெலிகாப்டர் வந்து மேலே ஏறும்போதோ கீழே இறங்கும்போதோ தயவு செஞ்சு இது பக்கத்தில் மட்டும் நிற்காதீங்க. ஆளையே தூக்கிடும் போல காற்று. எப்போ என்ன மண்ணு ஒவ்வொரு டைமும் கண்ணுக்குள்ள போயிருச்சு. என்னதான் ஹெலிகாப்டர் ரைடு, ஹாட் ஏர் பலூன்னு எல்லாமே இருந்தாலும் மக்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டாலில் தாங்க. ஏன்னா ஃபுட் ஸ்டால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். பிகாஸ் மக்கள் வந்து வெளியில் வரும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இந்த மாதிரி இடங்களில் வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லா வகையான ஃபுட்டும் இங்கே கிடச்சிச்சு. ஈவன் ஐஸ்கிரீம்லேருந்து நம்மளுடைய பஜ்ஜி, போண்டா, பாவ் பாஜி, அப்புறம் பீட்சா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. ஈவன் தோ நைட்டு டிஃபன்ஸ் கூட இங்கே அவைலபிள் இருந்தது. ஸோ லேட் நைட் ஆகுது அப்படின்னா நம்ம வெளியில் போய் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு. நைட்டு ஒரு 10 மணி ஆனாலும் கூட நம்ம சாப்பாட்டுக்காக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே நம்ம வந்து டின்னர் கூட முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஃபுட் ஸ்டால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சது அந்த காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்ப்ரிங் ரோல் இருக்கு இல்லையா, அது குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஃபேவரெட்டு. அது வெளியில் வரும்போது தான் வாங்கியும் கொடுக்க முடியுது. ஸோ பசங்க வந்து செம்ம என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக வெளியில் போகும்போது நம்ம ஃபுட்டுக்காகவே ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கி வச்சுக்கணுங்க. ஏன்னா போகிற இடத்துல பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். வீட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியாததுனால இந்த மாதிரி வெளியில் போகும்போது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கிறது பெஸ்ட்டு.
பலூன் ஃபெஸ்டிவல் ஃபாரின் கண்ட்ரீஸில் தாங்க அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது 8 வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. இந்த பலூனில் 100 அடி உயரம் வரைக்கும் நம்ம மேலே ஏறி இறங்க முடியும். ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கும் சேம் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பலூன் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா டெதரிங் ஆப்ஷனை நம்ம மேலே ஏறி இறங்கலாம் அந்த பலூனில். அதாவது 3 பக்கமும் நீளமான ரோப்பை வந்து அந்த பலூனுடைய பேஸ்கெட்டில் கட்டியிருப்பாங்க. ரோப்போடைய இன்னொரு முனையை தரையில் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பலூனை வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பலூன் வந்து பார்த்திங்கன்னா 100 அடி உயரம் வரைக்கும் மேலே போகும். அதுக்கு மேலே பலூனால் பறக்க முடியாது. ஸோ அந்த ரோப் வந்து பிடிச்சி கீழே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் பலூன் இருக்கும். மேலே அதை தாண்டி பலூனால் பறக்க முடியாது. இதுதான் டெதரிங் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தாங்க அந்த ரைடு இருக்கும். மேலே ஏறுறது கீழே இறங்குறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 minutes தான். டக்குன்னு மேலே ஏற்றி கீழே இறக்கிடுவாங்க. இந்த மாதிரி ரைட் பண்ணுறவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஏரியாவையும் பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா குயிக்காக எடுக்கணும். 2 to 3 minutesக்குள்ளே நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து முடிச்சிடணும். ஏன்னா பலூனை வந்து உடனே கீழே இறக்கிடுவாங்க. ஒரு ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைலட்டோடு சேர்ந்து 3லேருந்து 4 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த பேஸ்கெட்டில் இடம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய ஆட்களை ஏற்றிக்கிறாங்க. இந்த பலூன் எல்லாமே உயரமாக பறக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் பக்கத்திலே இருக்கிறதால அந்த பக்கமாக நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வானத்தில் இந்த பலூன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த பலூன்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக 24 நாடுகளைச் சேர்ந்த பைலட்கள் இங்கே வந்திருக்காங்க. காலையில் சூரிய உதயமான கொஞ்ச நேரத்துக்கும் சாயங்காலம் சூரிய மறையறதுக்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி மட்டும்தான் இந்த பலூன்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் காற்றோட வேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பறக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பைலட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த பலூன் ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்காக கோயம்புத்தூர், திருப்பூர், பழனி, உடுமலைப்பேட்டை, திருச்சி, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மாதிரியான பல இடங்கள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் வராங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் இருந்தும் பயணிகள் இங்கே வராங்க. பலூன் ரைட்ஸுக்கு கட்டணம் அதிகமாக இருக்கிறது தான் மக்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்பான்சர் கம்மியாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பான்சர் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா கட்டணம் குறையறதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அதில் ரைட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. டெதரிங் ஆப்ஷனை விட அதில் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பறந்து போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலைனாலுமே அதுக்கான அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டெதரிங் ஆப்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் ரைட் பண்ணி பார்க்க முடியாதவங்க இந்த 100 அடி உயரத்திற்கு மேலே ஏறி இறங்கி நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. டெதரிங் ஆப்ஷனில் போக முடியாத மக்கள் ஜஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. மனுஷங்க ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹாட் ஏர் பலூன்ல தான் வானத்துல பறந்திருக்காங்க. சாதாரண காற்றை ஹீட் பண்ணுறது மூலமாக தான் நைலான் துணியால் செஞ்ச இந்த பலூனை மேலே ஏற்றுறாங்க. இந்த பலூனில் நார்மலான காற்றை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விக்கர் பேஸ்கெட்டை அந்த பலூனோட கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேஸ்கெட்டில் ஒரு ப்ரொஃபைன் பர்னர் செட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நெருப்பை பிளாஸ்ட் பண்ணுறாங்க பலூனுக்குள்ளே. இந்த ஹீட் உள்ளே போகும்போது பலூன் உள்ளே இருக்கிற காற்றை ஹீட் பண்ண வைக்குது. அதனால் வெளியில் இருக்கிற காற்றை விட பலூனுக்கு உள்ளே இருக்கிற காற்றோடைய அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்குது. அதனால் அந்த பலூன் கொஞ்சமாக விரிவடையவும் ஆரம்பிக்குது. இதுதான் அந்த பலூன் வந்து கீழே வராமல் மேலே மேலே பறக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. அதாவது இந்த நெருப்பை உள்ளே அனுப்பாமல் இருந்தாங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய கூலிங்கான காற்று பலூனுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா காற்றோடைய அடர்த்தி பலூனுக்குள்ளே அதிகமாகும். அப்போ வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா பலூன் ஆட்டோமேட்டிக்காக புவியீர்ப்பு விசையை நோக்கி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால் பறக்க முடியாது. ஸோ உள்ளே இருக்க காற்றை ஹீட் பண்ணால் மட்டும்தான் அந்த காற்றோடைய அடர்த்தி வந்து குறையும். அப்போ பலூன் வந்து லேஸாகி விரிவடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பலூன் வந்து மேலே பறக்க ஆரம்பிக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட். ஸோ காற்றோடைய டென்சிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த ஹாட் ஏர் பலூனை மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஹாட் ஏர் பலூன் ஏர்கிராஃப்ட் மாதிரி தாங்க. ஏர்கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் தான் இந்த ஹாட் ஏர் பலூன்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியோடைய பெர்மிஷனோட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்லேருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. இந்த பலூனை வந்து லாங் ட்ராவல் மாதிரி பண்ணணும் அப்படின்னா, அதாவது 3.5 கிலோமீட்டர் ரைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ரைடு மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்போர்ட்லேருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஏரோப்ளைன் வந்து நிறையா வானத்தில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரோப்ளைன்ஸ் வந்து பக்கத்தில் எதுவும் வருதா வரலையாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் இந்த ரைடே ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸோ கிளியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியும். டெதரிங் ஆப்ஷனுக்கு அது தேவையில்லை, ஒரு 100 அடி வரைக்கும் தான் ஏறி இறங்குது. பட் 3.5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி லாங் ட்ராவல் இந்த பலூனை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்போர்ட்ல இருந்து டிராஃபிக் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த பலூன் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஏர் பலூன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கூட சேர்ந்து நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பலதரப்பட்ட மக்களுக்கும் தேவையான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்கே ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா வயதுடைய மக்களும் இங்கே வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருஷம் பொங்கல் டைமில் தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 to 4 days கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ லைஃப்பில் நம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட் ட்ரை பிளேஸ்னு நான் சொல்லுவேன். குழந்தைங்களோட மெயினாக வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த வருஷம் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் நடக்குது. ஸோ அந்த 4 நாளுமே ஈவினிங் டைம் 6 o'clock மேலே ஒரு மிகப்பெரிய லைட்டோட அதிர வைக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்டோட பிரம்மாண்டமான மேடையில் மியூசிக் கான்சர்ட் நடக்குது. இங்கே இந்த மியூசிக் கான்சர்ட்டை உட்காந்து பார்க்கறதுக்காகவும் இடம் ஒதுக்கியிருக்காங்க. அங்கே உட்காந்து பார்க்க டிக்கெட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் சூப்பர் சிங்கர் ரேஷ்மா, பரத், விருக்ஷா, பிரியா ஜெர்சன், திவாகர் இவங்களுடைய மியூசிக் கான்சர்ட் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்டியூமில் சேஞ்ச் பண்ணிட்டியே எங்க அவன் கொண்டு போயிருக்காங்க. ஓவராலாக இன்றைக்கி வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் தான், அதுவும் டிவியில் தான் பார்த்துருக்கேன். மெயினாக டிஸ்கவரி சேனலில் மோஸ்ட்லி 90s கிட் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் கார்ட்டூன்ஸ்லாம் மெயினாக இந்த பலூன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நேரில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து கடைங்க போட்டிருக்காங்க. சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் லைட் எஃபெக்ட்ஸோடு இருக்கிறதுனால இந்த இருட்டு நேரத்தில் பசங்க கண்ணை பறிக்கிற மாதிரி உடனே நம்ம பர்சுக்கு வேட்டையும் வச்சிடுறாங்க. எதை பார்த்தாலும் எனக்கு இதில் ஒன்று வேணும் அதில் ஒன்று வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாது வாங்கிடுறாங்க. வரிசையாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக தெரியறதுனால அந்த இடங்கள்லாம் குழந்தைங்களுடைய கூட்டம் தான் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. பட் ஒரு உண்மையை சொல்லணும்னா நம்மளுக்கே ஆசையாக தாங்க இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சது கிடையாது. 1-2 பொருள் தான் இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து வெரைட்டியாக விளையாட கிடைக்கிது இல்லையா. எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. நானே ஒரு 2 பொருள் வாங்கி விளையாடலாமாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த பலூன் ஃபெஸ்டிவல். குழந்தைங்கள்லாம் விளையாடுறத பார்க்கும்பொழுது நம்மளும் அந்த ஒரு சின்ன குழந்தையாக மாறிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லா பக்கமும் குழந்தைங்கள்லாம் விளையாடுறத பார்க்கும்போது நம்மளும் ஒரு சின்ன குழந்தையாக மாறின மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா அவங்க வாங்கின விளையாட்டு பொருளை அவங்க மட்டும் விளையாடாமல் நம்மளையும் விளையாட வச்சுட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ரொம்ப ஜாலியாக அந்த கிரவுண்டில் வந்து விளையாண்டோம். இது வந்து மறக்க முடியாத ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்பில். கண்டிப்பாக மறக்க மாட்டேன் இந்த பலூன் ஃபெஸ்டிவலை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹாட் ஏர் பலூனில் வந்துட்டு ரைட் பண்ணுறது இதுதாங்க இந்த டெதரிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து மேக்ஸிமம் அந்த 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் ஏற்றுறாங்க. ஜஸ்ட் 100 feet வரைக்கும் தான் மேலே ஏறும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு டக்குன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கணும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து டிவியில் தான் பார்த்துருப்போம். பட் நேரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இருந்திருக்கு. பட் இதுக்காக நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் போக முடியாது. பட் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. எனக்குமே ஆசையாக தான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இந்த சிண்ட்ரெல்லா மாதிரியான கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம். ஏன்னா சிண்ட்ரெல்லா வந்து மோஸ்ட்லி இந்த ஹாட் ஏர் பலூனில் தான் வருவாங்க. அந்த ஸ்லிப்பர் வந்து கீழே தொலைச்சிருவாங்க. இந்த ஹாட் ஏர் பலூனில் தான் வந்து இந்த ஸ்லிப்பரை தேடி எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சின்ன வயசில் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்பையிலேருந்தே எனக்கெல்லாம் ஒரு ஆசை, இந்த பலூன்லாம் நம்ம வந்து கண்ணில் பார்த்துட முடியுமா நம்ம லைஃப்பில். ஏன்னா அதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற விஷயம், லைவாக நம்மளுக்கு பார்க்க முடியுமான்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி அது உண்மையாக நடக்குது அப்படிங்கும்போது நானே வந்து பிஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன் இது உண்மைதானா அப்படின்னு. இங்கே வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் எக்ஸ்போ கூட இருந்தது. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மல்டிப்ளை யோசிச்சிருக்காங்க. அதாவது ஃபுட் கோர்ட்லேருந்து ஷாப்பிங் எக்ஸ்போலேருந்து இந்த மாதிரி ரைட்ஸு எல்லாமே கலவையாக கொடுத்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஷாப்பிங் எக்ஸ்போவில் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, சாரீஸ், அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, குர்த்தீஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வந்து நிறையா நாங்கள் இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் நிறையா இங்கே இருந்துச்சு. அதுவும் மெயினாக இந்த குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஃபுல்லாக வுட்டில் செஞ்சுருக்காங்க. ஹோம் டெக்கருக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இதுவும் நாங்கள் பார்த்தோம். மசாஜ் மாதிரி காலுக்கு அதுக்கப்புறம் முதுகுக்கெல்லாம் மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சு. இது நம்ம ஆஸ் யூஷுவல் மாவு தொடப்போம் இல்லையா, ஸோ அந்த இது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு செக்ஷன். இதை தாண்டி நம்மளால் வந்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னா கிராஸ் பண்ணவே முடியாது. சேம் எங்கள் வீட்லேயும் அதான் நடந்துச்சு. அந்த கடையை தாண்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஆளாளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த கடையை தாண்டவே விடுவேன்னு சொல்லிட்டாங்க. எப்பவும் போல் பசங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தோம். பசங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா, நம்மளும் வந்து ஹஸ்பண்டோட பர்ஸுக்கு ஒரு வெயிட் வைக்க வேணாமா? ஸோ நானும் எனக்கு பிடிச்ச ஒரு பேங்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம எக்ஸிபிஷனுக்குலாம் நம்ம வரும்போது கண்டிப்பாக காசை வந்து ஒத்தையாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க, கத்தையாக தான் எடுத்துகிட்டு வரணும். அதுவும் மெயினாக பசங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா கத்தையாக தான் எடுத்துகிட்டு வரணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு அண்ணன் கையில் நெருப்பு வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. என்னடா அதுன்னு கிட்டக்கு போய் பார்த்தா அது வந்து ஒரு வகையான ஸ்பாஞ்சு. அது நெருப்பு பட்டால் கூட எதுவுமே ஆகாது அப்படிங்கிறதுக்கு டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிக்கெட் காம்போ இருந்தது 500 ருபீஸ்க்கு. இது எல்லாமே சேர்த்து 500 ருபீஸ் ஒரு பர்சனுக்கு. ஸோ எது வேணால் விளாட்லாம். ஆனால் மல்டிபிள் டைம்ஸ் ஒரே கேம்ஸ் விளாட முடியாது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு காம்போ இங்கே இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொரு கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. இவ்வளோ விஷயத்தையும் ஒரே இடத்துல பார்த்ததில்ல நான் ஹாப்பியோ என்னமோ தெரில, ஆனால் என் பசங்க செம்ம ஹாப்பிங்க. பலூன் ஃபெஸ்டிவலை வந்துட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து வருஷம் இந்த இடத்துல தாங்க நடக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஹெலிகாப்டர் ரைடும் நாங்கள் இந்த வருஷம் போக முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் போகணும் இல்லையா, ஸோ பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் வந்து பட்ஜெட்டில் ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அது ஆகும். நம்ம சேர்த்து வைக்கிறது இன்னும் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கான எல்லா விளையாட்டு விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்தோன்னா ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் ஸ்பாட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நிறையா விஷயங்கள், ஹெலிகாப்டர் ரைடாகட்டும், இந்த பலூன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டே எப்படி போச்சுனே தெரில. வந்து இறங்குனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நைட்டு அதுக்குள்ளே 9 o'clock மேலே ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ, அதனால் டைம் போனதே தெரில. ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் பவித்ரா ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.